ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். நான் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கேமரா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா. ஸோ நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கோம், அல்லது வந்து நம்ம பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆட்கள் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து பராமரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம வந்து இந்த செக்யூரிட்டி கேமரா வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயம் வந்து இந்த செக்யூரிட்டி கேமரா வந்து இன்டோரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வீட்டில் என்னென்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து உங்கள் டோருக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டோருக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே இருந்து யார் வந்தாலும் நீங்கள் வந்து அந்த கேமரா வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு வந்து ஈஸி விஸ் அந்த கேமரா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேமரா வந்து ஒரு ஸ்மார்ட் கேமரா. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஹோமில் வந்து செட்டப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு கேமரா செட்டப் தான் இந்த ஈஸி விஸ் செக்யூரிட்டி கேமரா. ஸோ இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் அந்த கேமரா இருந்துச்சு. ஸோ கேமரா நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வெளியே எடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து USB-C டைப்பில் தான் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கேமரா, தெரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ப்போம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த USB கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த வால் மவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து டேபிள்லேயும் வைக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து வால் மவுண்ட்டும் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த கேமரா வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து கேமராவை கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த கேமராவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஈஸி விஸ் இந்த கேமராவோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ண உடனே வந்து இந்த கேமராவை உங்களுக்கு அதில் காட்டும். ஸோ கேமராவை காட்டின உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட வேண்டியது. ஸோ உங்களோட ஒய்ஃபையை நீங்கள் வந்து இதில் கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து போத் ஒய்ஃபை அப்புறம் வந்து உங்களுடைய ஈத்தர்நெட் கேபிளையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஈத்தர்நெட் கேபிளில் கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டோர் பக்கத்தில் வந்து ஒய்ஃபை அது வரைக்கும் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அந்த ஈத்தர்நெட் கேபிள் வழியாகவும் இந்த கேமரா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஈத்தர்நெட் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் போதும், வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாகவே இந்த கேமராவை செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த கேமரா வந்து 1080pயில் வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 2K ரெசல்யூஷன்லேயும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமரா தான். ஸோ இந்த கேமரா வந்து நைட் விஷனும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து IR இருக்குது. ஸோ நைட் டைம்லையும் வந்து இந்த கேமரா வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணும், அழகாக வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் வரைக்கும் வந்து சரௌண்டிங்கில் வந்து பீப்புள் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமரா. ஸோ இந்த கேமரா தான் குட்டி கேமரா, பட் வந்து இது ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இது வழியாகவே நீங்கள் பேசலாம். ஸோ அந்த ஈஸி விஸ் ஆப்பில் வந்து இந்த கேமராவை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வழியாக வந்து நீங்கள் இந்த கேமரா வந்து நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து இந்த கேமராவில் கேட்கும். அதே மாதிரி எதிர்த்தாப்பில் உள்ள ஆட்களை வந்து இந்த கேமராவில் பேசுனாங்களோ உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2-வே கம்யூனிகேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கேமரா தான் இது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து அலெக்ஸா அப்புறம் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டு வழியாகவும் நீங்கள் வந்து செட்டப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹோமை வந்து ஸ்மார்ட் ஹோமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ அலெக்ஸாவிலையும் இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட்லையும் இந்த கேமரா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா தான் இந்த செக்யூரிட்டி கேமரா. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த கேமராவில் வந்து மோஷன் டிடெக்ஷன் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாராவது நடந்து போனாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ மோஷன் டிடெக்ஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ண வச்சா போதும், யாராவது வந்து அந்த வழியாக வந்து நீங்கள் கிராஸ் பண்ணாலும் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த கேமராவில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அந்த பீப்புளை நீங்கள் ஃபாலோ பண்ணனாலும் சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா யாராவது நடந்தாலும் அதே மாதிரி அந்த நடந்து போகிற ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கேமரா வந்து 360 டிகிரியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து 360 டிகிரிக்கு வந்து இந்த கேமரா வந்து டில்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த கேமராவில் வந்து ஏதாவது அப்நார்மல் சவுண்டு உங்கள் வீட்டில் வந்து கேட்குதுனாலும் அதை ரெக்கார்ட் பண்ணிடும். அதை சில சமயம் வந்து வேறு அப்நார்மலாக ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில். ஸோ அந்த இதையும் வந்து இது அழகாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வீட்டில் நடக்குது எல்லாமே வந்து க்ளீனாக வந்து இந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் வந்து இந்த கேமரா வந்து 512 GB வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மெமரி கார்டு போட்டு இந்த மெமரி கார்டை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் வந்து இந்த கேமராவோட கீழே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கேமராவோட கீழே வந்து மெமரி கார்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து 512 GB வரைக்கும் வந்து மெமரி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும்.
நீங்கள் வந்து அந்த மெமரி கார்டை போட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேமராவில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இது வந்து 7 டேஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு அதிகமாக உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஆப்பில் போய் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 நாளைக்கு முன்னாடி உள்ள டேட்டாவெல்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கேமரா. ஸோ அப்புறம் வந்து இந்த கேமராவில் வந்து க்ளவுட் டேட்டா ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ உங்களுக்கு க்ளவுடில் உங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஹோம் யூசேஜுக்கு வந்து நம்மளுக்கு SD கார்டே போதுமானது. ஸோ அந்த SD கார்டில் வந்து நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப வந்து ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் இந்த கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. ESVs ஆப்பில் வந்து நீங்கள் கேமராவோட ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா வந்து நான் கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதில் வந்து கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்னோட வீட்டில் வந்து இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 கேமரா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து டோரில் இருக்குது, ஒன்று வந்து ஹாலில் இருக்குது, இன்னொன்று வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்தில் இருக்க கேமரா தான் நாங்கள் வந்து இப்போ வந்து வீடியோக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக வந்து 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக வந்து உங்களுடைய நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து இந்த ஆக்சுவலாக நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்தியா. நான் இப்போ இருக்கிறது வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்கேன். ஸோ சிங்கப்பூரில் இருந்தாலுமே நான் என்னோடய வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இருந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த செக்யூரிட்டி கேமரா. ஸோ ஒரு கேமரா நான் இங்கே சிங்கப்பூரில் உள்ள இதில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கேமரா. ஸோ ஊரில் நான் வெளியே வந்து அந்த டோர் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நைட் விஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுதேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோ. ஸோ இந்த நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு லைட்டு கூடவே கிடையாது. ஸோ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து விஷன் தெரியுதுங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். டைமில் வந்து நீங்கள் வந்து ப்ளேபேக் பண்ணி பார்க்கணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமரா ஆப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஏதாவது ஒரு டிடெக்ஷன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்களா, தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்ப்போம். ப்ரோஸ்ன்னு என்ன கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு கேமரா. அப்புறம் வந்து இது குவாலிட்டி வந்து இதோட வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான கிளாரிட்டி இந்த வீடியோ கேமராவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான செட்டப் பண்ணலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து மோஷன் ட்ராக்கிங் வந்து ரொம்ப அக்குரேட்டாக வந்து ட்ராக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமரா தான் இந்த ESVs கேமரா. கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த க்ளவுட் ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. இது பேசிக்காக நம்ம ஹோம் யூசேஜுக்கு வந்து நம்ம அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு கான்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் வந்து சில டைமில் வந்து சின்ன ஒரு டிலே இருக்கும். 1 to 2 செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்கும். அது எதுக்காக அந்த டிலே இருக்குன்னா உங்களுடைய நெட்வொர்க்கு ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுடைய நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா அந்த டிலேவே இருக்காது. ரொம்ப அக்குரேட்டாக வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து உங்களால் இங்கே கேமரா வந்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இண்டோர் செக்யூரிட்டி கேமரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் லிங்க் கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் பாசிட்டிவ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.